ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான தம்ப்நெயில் எப்படி மேக் பண்ணணும் அதை தான் பார்க்க போகிறோம். வித் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான், எந்த லேப்டாப்பும் இல்லை, எந்த நெட்டும் கிடையாது. உங்களோட எஃபர்ட் போட்டால் சூப்பராக தம்ப்நெயில் வந்து மேக் பண்ணலாம். அதுக்கு மொத்தம் 4 ஆப் வேணும். ஒன்று பிக்சல் ஆப்பு, தென் அப்புறம் வந்து ரிமூவ் பிஜி, தென் டூன் ஆப்பு, தென் இமேஜ் சர்ச்மெண்ட். இந்த 4 ஆப் வச்சுக்கிட்டு நம்ம சூப்பரான தம்ப்நெயில் வந்து மேக் பண்ணலாம். இதுதான் என்னோட தம்ப்நெயில். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக் பண்ணணும், இதை தான் நம்ம வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு உங்களோட பர்ஸ்பெக்டிவில் எப்படி அதை இன்னும் கொஞ்சம் மேலே அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அதை வந்து பார்த்துங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. டிஃபால்ட் சாரி, ஆடெல்லாம் வருது. ஃபஸ்ட்டு வந்து இப்படி பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு, பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு தீம் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 3D டெஸ்ட் மாரி ஒன்று இருக்கும். இதை வந்து நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு தம்ப்நெயிலோட ஷேப்பை மேக் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இமேஜ் சைஸ் போயிட்டு கஸ்டம் கொடுத்துட்டு யூடியூப் தம்ப்நெயில், நம்ம தம்ப்நெயில் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ யூடியூப் தம்ப்நெயில் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. ஒரு கரெக்டான வேவ் சைஸில் வந்துடும். தென் அப்புறம் வந்து ஷேப்புன்னு இருக்கும். ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்து எடிட்டிங்கில் எரேசர்னு இருக்கும். இது எதுக்காகனா ஒரு ஈஸியான வேவில் ஷேப் எப்படி கிரியேட் பண்ணணும். எரேசரில் இதை கிளிக் பண்ணி இதை கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அழகா வந்து ஒரு ஷேப் வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ எப்படின்னா இப்படி மேக் பண்ணிட்டு இதை நான் இங்கே கொடுத்தேன்னா, சாரி, இதுமாரி ஒரு ஷேப்பை வந்து மேக் பண்ணிக்கணும். இதை மேக் பண்ணிட்டு இந்த ஷேப் எப்படி மேக் பண்ணேன்னா நான் அதை மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி மேக் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவே இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிளிக் கொடுத்துட்டு ஃபஸ்ட் நம்ம மேலே மட்டும்தான் இந்த ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அழகாக இங்கே ஒரு வேவ் மாரி ஒன்று க்ரியேட் பண்ணி அப்படியே கீழே இறக்கிட்டா ஒரு ஷேப் மெத்தடில் ஒன்று வந்துடும். சாரி சார், ஃபஸ்ட்டு இது கிளிக் கொடுத்துருங்க. ஷேப் மெத்தடை மேக் பண்ணிவிட்டு அப்படியே இதை கொடுத்தீங்கன்னா ஒரு இந்த ஷேப் வேணும். இது நல்லா இல்லை. நான் இப்போ ஒரு ஷேப் மேக் பண்ணேனே, லைட்டாக ஒரு ஷேப் வந்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு இதை கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கர்வ் மெத்தடில் ஒரு ஷேப் வந்துடும். ஸோ அதை மேக் பண்ணிவிட்டு அது எதுக்குன்னா அது நான் மேலே வைக்கிறதுக்காக தான் வச்சேன். ஸோ அது எப்படி கொண்டு வரலாம்னா நம்ம வந்து அந்த கர்வ் மெத்தடை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக இழுத்துக்க வேண்டியதான். இதை வந்து சைஸ் இதை அப்படியே பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக 1 மினிட். அதை ஃபுல்லாகவே ஆக்கிக்கணும். அப்போதான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கேவ் மெத்தடில் வந்துச்சு பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு ஒரு மவுண்டன் வேவ் மாரி வரும். ஸோ இதை மேக் பண்ணதான் இவ்வளோ கஷ்டம். அதுக்கடுத்து நம்ம இதை மேக் பண்ணிட்டோம், வேறு லெவலில் இருக்கும். வச்சுட்டேன்னா ஒரு கேவ் மெத்தட் இருந்துச்சா. ஸோ இப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு ஷேடோவை மேக் பண்ணுவோம். ஷேடோ வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஷேடோ கிளிக் பண்ணிட்டு எனபிள் ஷேடோவில் ஒரு பிளாக் கலர் வச்சுங்க. அதில் எவ்வளோ ஆஃப்செட் வேணும் கரெக்டாக அந்த ஆஃப்செட்டை வச்சுட்டு பார்டர் ரேடியஸு கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஒன்று கிடச்சிடும். அது கரெக்டாக ஓகே. இப்போ ஒரு ஷேப் கிடச்சிச்சா, அந்த ஷேப்பை வச்சுக்கிட்டு மேலே வந்து நம்ம வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இங்கே வந்து கலர்னு இருக்கும். அந்த கலர் 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 வேர் 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 கலர் கலர் இந்த கலரில் ஒரு கிரேடியன்ட் ரெட் கலர் நான் வச்சுருக்கேன். பார்க்க நல்லாயிருக்கும், அதுக்காக நான் அந்த கலர். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் கிரேடியண்ட்டில் ஏதாவது கலர் வேணுமா, இல்லை வந்து மல்டிபிள் கலர் ஏதாச்சும் ஆட் பண்ணுமா, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலர் வச்சா நல்லாயிருக்கும். இந்த ஆரஞ்சு நல்லாயிருக்கு, ஆரஞ்சு வச்சுப்போம். ஆரஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ பார்க்குறது ஒரு லுக்கிங் வேவில் இப்போ வந்து ஒரு இது வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னா இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் மொத்தம் வந்து 4 ஆப் சொல்லியிருந்தேன். 4 ஆப்பில் இப்போ உங்களோட இமேஜ் சம்திங் ஏதோ ஒரு இமேஜ் வேணும்னா இமேஜ் சர்ச் மேனில் கூட இருக்கும். இமேஜ் சர்ச் மேனில் சப்ஸ்கிரைப் இமேஜஸ் ஹெச்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும். சப்ஸ்கிரைபர் வைக்கிற மாரி சும்மா நம்மளுக்கு ஏற்ற மாரி ஏதாச்சும் ஒரு இமேஜ் வருமா, சப்ஸ்கிரைபர் வித்து கார்ட்டூன். ஸோ இதுமாரி வச்சுக்கலாம். இங்கே pinkvideo.com இவங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருதோ, இதுமாரி நல்லாயிருக்கும், இப்படி வைக்கலாம், இதுமாரி வைக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாரி இந்த இமேஜ் சர்ச்மேன் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இமேஜ் தான் சர்ச் பண்ணுவோம், ஆனால் பட் வந்து நிறையா இமேஜ் வந்து நம்மளுக்கு அதுக்கேற்ற மாரி சூப்பரான இதெல்லாம் வந்து கொடுக்கும். இதில் வந்து நிறையா இதை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை நான் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜில் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் லுக்கிங் வேரியண்டாக இருக்குது. இல்லை நான் இன்னொரு இமேஜெலாம் வச்சுருக்கேன், ஸோ அந்த இமேஜும் வைக்கலாம். அதுவும் நான் இதுலேருந்து இமேஜை வந்து செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் பண்ணிடலான்னு இருக்கேன். சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த வேவில் எடுத்துகிட்டு வந்துட்டா கரெக்டாக டிக் பண்ணி கொடுத்தோன்னா அந்த இமேஜை இங்கே ஆட் பண்ணிடுவேன். சப்ஸ்கிரைபர் வைக்கிறதுக்கு அந்த இமேஜை இங்கே ஆட் பண்ணிடுவேன். இது பார்க்க நல்லா இருக்கிற சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாரி ஒரு யூடியூப் தம்ப்நெயில் வந்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் என்னன்னா நம்ம இப்போ ஒரு டெஸ்ட்டு வைக்க போகிறோம். ஒரு டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு ஒரு டூன், அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டான் பேப்பர்னு சொல்லுவாங்க, TONPAPER. டான் பேப்பருக்குள்ளே ஒரு டெஸ்ட்டு வச்சோன்னா இன்னும் பார்க்க வந்து நமக்கு வந்து இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கும் அந்த இமேஜ் சர்ச் மேன்லேயே போடலாம். அந்த இமேஜ் சர்ச் மேன்லேயே டான் ஆப்னு கொடுத்து டான் பேப்பர், அந்த இமேஜ் சர்ச் மேன்லேயே போயிட்டு டான் பேப்பர்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். டான் பேப்பர் எல்லோ கலர் ஏதாச்சும் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டான் பேப்பர் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாரி சூட்டபுளாக இருக்கிற டான் பேப்பரை வச்சுக்கிட்டு அதில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எனக்கு பேக்ரவுண்ட் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னா ரிமூவ் பிஜின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ரிமூவ் பிஜி மூலமாக உங்களுக்கு என்னென்ன பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கரெக்டாக அக்யூரேட்டாக வைக்கணுமோ அதுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த டான் பேப்பர் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் இந்த டான் பேப்பர் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை கொஞ்சம் சைஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாரி செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் இதை வந்து சின்னதாக்கிப்போம். சின்னதாக்கிட்டு இதை வந்து இதுக்குள்ளே தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இதை மேட்சிங்காக மாற்றிக்கலாம். இதுக்கு இன்னும் 2 வழி கூட இருக்குது, அதுவும் பண்ணலாம். டான் பேப்பர் மூலமாகவும் பண்ணலாம், அது ஒரு வழி இருக்குது. இதை வந்து சின்ன லைட்டாக கொஞ்சம் கரெக்டான வேவில் வைக்கணும். சாரி, நம்ம இப்படி பண்ணிப்போம். இதை என்ன பண்ணுவோம்,
மொத்தமாக எடுத்து விட்டுரும். அப்போ தான் இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். வச்சுட்டு இதுக்குள்ளே இமேஜே வராது. அதுக்கு தான் லேயர்னு ஒன்று இருக்குது. லேயர் கான்செப்ட்னு ஒன்று. அது வந்து இங்கே லேயர்னு ஒன்று இருக்கும். இருக்கா? இந்த லேயர் வந்து என்னன்னா இதுக்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும், இந்த லேயரை அப்படியே ப்ரெஸ் பண்ணி இதுக்கு கீழே வச்சிடணும். இப்போ அதுக்கு கீழே வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இது இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது வந்து லேயர் கான்செப்ட் சொல்லுவோம். இந்த லேயர் வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஓகேவா? பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்ட்டு வைக்க போகிறோம். டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு டெஸ்ட்டு மெத்தட் சென்ட் பண்ணிவிட்டு நான் சும்மா வந்து ஒரு கான்செப்ட் வச்சேன். ஹவு டு மேக் யூடியூப் தம்ப்லைன். என்னோட வீடியோக்கு ஏற்ற மாரி ஹவு டு மேக் யூடியூப் தம்ப்லைன். ஸோ இது பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதை ஓகே கொடுத்துட்டு இதை வந்து கரெக்டான வேவில் நம்ம மாற்றணும். அதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஓகே கொடுத்துட்டோன்னா இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் இதோட சைஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ் கம்மி பண்ணால் சைஸ் போயிட்டு கொஞ்சம் இன்னும் ஹவு டு மேக் யூடியூப் தம்ப்லைன் இதை இன்னும் கொஞ்சம் வேறு மாரி மாற்றலாம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓகே, இது கொஞ்சம் கீழே வரணும். அது ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். அப்புறம் போல்டில் கொஞ்சம் இட்டாலிக்காக வச்சுப்போம். இட்டாலிக்காக வச்சுட்டு கேர்வ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேர்வ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அப்படியே அட்ராக்டிவாக இருக்கும். தென் வந்து அது கீழே வந்து இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா இங்கே வந்து இது ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும். ஸ்ட்ரோக்கோட இன்க்ரீஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா ஸ்ட்ரோக் வந்து கிரேடியன் வேணாம், கலர் தான் எப்பயுமே ஸ்ட்ரோக்குக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபார் பிளாக்கு ரெட்டு வச்சுக்கோங்க. ரெட்டு வேணாம், ஒரு மேக்கிங் கலராக வச்சுப்போம். இந்த கலர் வச்சுப்போம். இது அப்படியே வச்சுக்கிட்டு தென் அப்புறம் வந்து வேறு என்ன, இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்கு. ஷேடோ, இன்னர் ஷேடோ, ஸ்ட்ரோக் வச்சாச்சு. ஸ்ட்ரோக்கோட வித்து கொஞ்சம் ஓகே கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். கலரை வேணால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்போம். ஒரு ரெட் கலரில் வச்சோன்னா பார்க்க நல்லாயிருக்கும். தென் அப்புறம் வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, இந்த கேர்வை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்படி கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாரி எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சுப்போம். இது நல்லாயிருக்கும். ஹவு டு மேக் யூடியூப் தம்ப்லைன். இந்த கேர்வ் வச்சு நீங்கள் வேறு என்ன பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து ஒன்று என்ன இருக்குன்னா ஷேடோ வச்சுக்கலாம். ஷேடோ வச்சுக்கிட்டு கீழே வந்து ஷேடோவாக ஷோ பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். தென் அப்புறம் வந்து இதை வச்சிட்டிங்களா, இப்போ வந்து ஒரு தம்ப்லைன் மேக் பண்ணுற மாரி கிடச்சிச்சா. இப்போ இது கீழேயே வந்து ஒரு யூடியூப் சிம்பிள் மாரி வைக்கணும். ஸோ யூடியூப் சிம்பிள் மாரி வைக்கிறதுக்கு ஆல்ரெடி அந்த இமேஜ் சர்ச் பண்ணி போங்க. இமேஜ் சர்ச் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எவ்வளோ சைஸ் கம்மி பண்ணி வைக்க முடியுமோ அதை வச்சுட்டு அதை அப்படியே கொஞ்சமாக சின்னது பண்ணி அதை அப்படியே கொஞ்சமாக சின்னது பண்ணி இதை இன்னும் இது பக்கத்துலேயே வச்சுப்போம். இங்கே இது இப்படி கர்வாக வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் வேறு மாரி ஏதாவது வேணுனாலும் வச்சுக்கலாம். இதை இப்படி வச்சுப்போம். ஹவ் டு மேக் யூடியூப் தமிழ். இதில் இப்போ யூடியூப்போட
ஐக்கான பேஜில் போட்டு அந்த இதை ரிமூவ் பண்ணி அப்படியே போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ அதேமாரி இதை மேக் பண்ணி ஓகே கரெக்டாக அந்த வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாரி வைக்கணும். எனக்கு ஃபோன்னால் கொஞ்சம் இதாகுது. சிஸ்டம்னா ஈஸியாக வச்சிடலாம். ஃபோனில் வைக்கணும்னா உங்களுக்கு ஃபோனில் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் ஃபோன் வந்து சிஸ்டம் வேணுன்னா நான் அதை அப்புறம் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் சிஸ்டத்தில் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் அதை வந்து சொல்லித்தரேன். இப்போ இந்த ஹவு டு மேக் யூடியூப் தம்ப்நெயிலை அப்படியே ஸ்லைட்டாக வச்சுட்டு இங்கே வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இது கீழே ஒரு பெல் ஐக்கானை வைக்கணும். இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். எப்படி அதை வந்து இன்னும் பர்ஃபெக்டிவாக மாற்றுறது அப்படின்னு. ஸோ அதையும் நான் அதேமாரி நம்மளுக்கு இனிமேல் சர்ச்மெண்ட் தான் முக்கியமான ஆப்பு. உங்களோட திங்கிங்கை அதில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த திங்கிங் உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து ஆல்ரெடி கை வச்சுருக்கேன். எனக்கு கையை வந்து ஆட் பண்ணணும். இமேஜ் வந்து நான் ஒரு இதுக்கு எப்படின்னா ஹேண்ட் ஐக்கான் கொடுங்க, இல்லைன்னா சர்ச் ஐக்கான் கொடுங்க. ஏதாச்சும் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அது வந்து கிளிக் பண்ணுற மாரி பார்க்குறவங்களுக்கு இதை வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுமாரி இது வந்து மேக் பண்ணுறது. தென் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு என்னன்னா இது ஃபார் கோல்டு பெல் ஐக்கான். பெல் ஐக்கான் தான் முக்கியம். ஸோ அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுற மாரி. ஸோ அந்த பெல் ஐக்கானையும் அதேமாரி போட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொஞ்சம் அதை கரெக்டாக வைக்கணும். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் ஒன்று வந்து கெஸ் பண்ணுவீங்க, இது இப்படி வைக்கலாம், இது இப்படி வைக்கலாம் அப்படின்னு. நான் ஒரு சிம்பிளான பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், அப்படிக்கு தான் நான் வந்து மேக் பண்ணுறேன். ஹவு டு மேக் யூடியூப் தம்ப்நெயில் ஒரு சின்னதாக ஒரு இல்லை இன்னும் கொஞ்சம் வேறு மாரி பண்ணணுன்னா இன்னும் நிறைய ஷேப் மெத்தட்லாம் இருக்குது. இந்த ஷேப்பில் வந்து இதை கொடுத்துட்டு இதை வந்து டெஸ்ட்டு மாரி கொடுத்து இதை கொடுத்து இங்கே வச்சுட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இந்த இதை வந்து இதிலே கொண்டு திங்க் பண்ணுற மாரி இங்கே எப்படியே திங்க் பண்ணுற மாரி கூட உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பண்ணுமோ அப்படி வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஹெச்டியாக நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்கணும். இதை வந்து இப்போ வந்து எப்படின்னா ஹெச்டியாக வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுவும் ஈஸி. இதுக்கு வந்து நிறைய இது வந்து கொடுத்துருக்காங்க. வேறு என்ன பண்ணலாம் இதில்? இது வச்சாச்சா? இது வச்சாச்சு. ஒரு சிம்பிள் ஹவு டு மேக் யூடியூப் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உள்ளே போய் பார்க்குவாங்க. ஸோ ஒரு சிம்பிள் யூஏயை மேக் ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து சேவ் பண்ணி வைக்கணும். ஒரு ஹை குவாலிட்டி இமேஜாக வந்து ஏன்னா நம்ம நிறையா பண்ணியிருப்போம். பண்ணிவிட்டு இமேஜ் பார்க்குறதுக்கு பிக்சல் வந்து ரொம்ப குறையும். ஸோ அதை வந்து எப்படி மேக் பண்ணணும், அதை வந்து எப்படி மேக் பண்ணால் இங்கே வந்து சேவஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். சேவஸ் இமேஜ்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து கஸ்டம்னு கொடுக்கணும். கஸ்டம் கொடுத்துட்டு வித்து வந்து 7680 ஹைட்டு வந்து 4320 இது கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து ரெண்டரிங் ஆகும். ஹை குவாலிட்டி இமேஜாக ரெண்டரிங் ஆகிட்டு இருக்கும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் ஃபினிஷ் ஆனோடனே அந்த இமேஜை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இமேஜ் வந்து சேவ் ஆகிருக்கும். நான் என்னோட இதில் காட்டுறேன். அந்த இமேஜை போய் பார்த்தோன்னா பார்க்குறதுக்கே அப்படி இருக்கும். அவ்வளோ இது ஜூம் பண்ணுற பார்த்தீங்களா, எவ்வளோ குவாலிட்டி, ஒரு பிக்சல் கூட குறையாது. அதுதான் இந்த பிக்சல் ஆப்போட மகிமை. தம்ப்நெயில் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிள் யூஏ தான் நான் உங்களுக்கு எப்படி மேக் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக
இன்னும் கொஞ்சம் வேறு வேறு ஐடியாவோட மேக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் இதை வந்து இன்னும் கொஞ்சம் இது பெரிய வீடியோ தான், கஷ்டப்பட்டு பெரிய வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் வேவில் சொல்லணுன்னா ஒரு ஷார்ட் மாரி மேக் பண்ணுறேன். அது சொல்லுங்கள், அது சொன்னீங்கன்னா நான் அதை மேக் பண்ணுவேன். சரி, ஓகே. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங்.